பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நமக்கு இந்த கனமான பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தானியேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். ராஜாவுக்கு உண்மையாக வேலை செய்கிற இடத்துல உண்மையாக அவன் இருந்தபடினால அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். நம்ம இருக்கிற பகுதியில் உண்மையாக இருக்கணும். குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். திருச்சபையில் உண்மையாக இருக்கணும். ஆமென். மோசேயை குறித்து மோசேயுடைய சகோதரி மிரியாமும் ஆரோனும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. மோசேக்கு விரோதமாக விமர்சனம் பண்ணுகிறாங்க. மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தேவன் இதை பார்க்கிறார். பார்த்து அந்த மிரியாமையும் ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனே சாட்சி கொடுக்கிறார். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? தேவன் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அவன் எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருத்தரையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நம் உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கப் போகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக வாழ்வோம். ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி சொன்னது போல நம்மை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் வாழுகிற காலத்தில் பார்த்திங்கன்னா, உண்மை இல்லாத ஒரு காலம், உண்மையற்ற மனிதர்கள் வாழுகிற இந்த காலத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி, உண்மை உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவது போல நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தானியேல் உண்மை உள்ள மனிதனாக இருந்தபடினால் அவனை தேவன் தேசத்திலே உயர்த்தினார். அதுபோல் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால் அந்த மோசேயை போல தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தி அற்புதங்களை அதிசயங்களை வந்து ஜனங்களுடைய நடுவில் செய்து அந்த மோசே ஒரு பெரிய தலைவனாக காணப்பட்டான். நாமும் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருப்போம். ஆமென். யோசேப்பு எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். அந்த எகிப்து தேசத்தில் அடிமை இருக்கிற அந்த யோசேப்பு போர்த்திபாரோட வீட்டில் வேலை செய்கிறான். அந்த போர்த்திபாரோட வீட்டில் இந்த யோசேப்பு போர்த்திபாருக்கு உண்மையாக இருக்கிறான். அவனுக்கு மேலே எவ்வளோ அவதூறு, பொய் குற்றச்சாட்டுகள். ஆனாலும் இந்த யோசேப்பு உண்மையாக இருந்தபடினால ஆண்டவர் அந்த யோசேப்பு அந்த எகிப்தின் அதிபதியாகவே மாற்றினார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருப்போமானால் நிச்சயமாக ஒரு உயர்வு உண்டு. எனவே நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்ட விலையேறப்பெற்ற சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமென்.